இது மிகப்பெரிய ஒரு அடையாளம். எங்க உள்ளம் நோயோட இருக்குதுன்னு சொன்னா, மிகப்பெரிய ஒரு அடையாளம். நாங்க ஒரு சபையில இருந்து கொண்டிருக்கிறோம். அங்க புறம் பேசப்படுது. இது பாவம் தானே! உடனே மூமின்ட உள்ளம் டக்குன்னு ஒரு குத்தும் அவனுக்கு. ஒரு நெருடும். நம்ம பிழை செஞ்சு கொண்டிருக்கிறோமே! அ அல்லாஹ் தாலா நம்மள தண்டிச்சுருவானே! அப்படிங்கிற ஒரு பயம் ஒன்று வரும். இது உள்ளம் உயிரோட இருக்குதுங்கிறதுக்கான அர்த்தம். ஆனா, சில டைம்ல எங்களுக்கு அது உணரவே மாட்டுச்சு. நாங்க அத உணர மாட்டோம். அடுத்த நாள் வந்துடும். அப்ப அல்லாஹ் தஆலா சில தண்டனைகள் எங்களுக்கு அனுப்புவான். அப்பதான் உணர்வோம். நம்ம அப்ப செஞ்சது பாவம் அப்படின்னு சொல்லி. அதான் ரசூலா சொன்னாங்க. அந்த பாவம் செய்ற டைம்ல கருப்பு டொட் விழும்ன்னு சொன்னாங்களே, கடைசியாக சொன்னாங்க. அவர் உள்ளம் என்ன கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தை போல ஆகிவிடும். அப்படின்னா என்ன? அதுக்கு மேல நீங்க தண்ணீ ஊத்தினா உள்ளுக்கு போகாது. அதே போல தான் அவருக்கு நன்மை எதுன்னு விளங்காது, தீமை எதுன்னு விளங்காது. அப்ப அந்த உள்ளம் நோய் பிடித்து, அது முழுமையாக கவர் பண்ணப்பட்டதால, அவர் செய்ற பாவத்துல ஒரு உறுத்தல் அவருக்கு விளங்குதில்ல. மனிதன் ஆரம்பத்துல ஒரு பாவத்த செய்வான். மிகப்பெரிய கஷ்டமா இருக்கும். மிகப்பெரியதொரு மன அழுத்தமாக, அ மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்கும். ஆனா, அத அவன் திரும்ப செய்யும்போது அது அவனுக்கு பழக்கமாயிரும். அத அவன் செய்றது பிழையா பார்க்கவே மாட்டான். பாவமாக பார்க்கவே மாட்டான். அதேபோல இன்னொரு பாவமான சூழல்ல இருக்கிறாரு. அத மத்தவங்க செய்றத பார்க்கிறாரு. ஆரம்பத்துல அது வெறுப்பா இருக்குது. ஆனா, காலம் செல்ல செல்ல அவருடைய உள்ளம் அதனால நோய் பிடிக்க ஆரம்பிக்கும். அது அவருக்கு விளங்காது. ஒரு கட்டத்துல அந்த பாவத்த அவர் வெறுக்க மாட்டாரு. அவன் செஞ்சா செஞ்சுட்டு போறான். நான் செய்யல. இப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துரும். எனவே என்ன நடக்குது? அவரோட உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக துருப்புடிச்சுட்டு அப்படின்னு அர்த்தம். எனவே தான் எங்கட உள்ளம் நாங்க பாவம் செய்யும்போது குறுகுறுக்கல்ல, அது ஒரு நெருடல் என்று வரல என்று சொன்னா, நிச்சயமாக நாங்க அ எங்க உள்ளம் துருப்புடிச்சு கொண்டோ, நோய் அ அ இருந்து கொண்டு வருகிறது.